என் பேர் ரோகிணி தேவி. நான் ஒரு திருநங்கை. இங்கே ஐநாவரத்தில் தான் சொந்த வீட்டில் நான் வசிச்சுட்டு வரேன். முருகாக்கா எனக்கோ பணப்பிரச்சனை எதுவுமே கிடையாது. ஒரு கோவில் திருவிழாங்க நாங்கள் போயிருந்தப்போ அவன் என்கிட்ட பணம் கேட்டிருந்தான். நான் தரமாட்டேன்னு சொன்ன ஒரு சின்ன பிரச்சனையால் என் வீட்டில் வந்து செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நைட்டு அவன் பிரச்சனை பண்ணிவிட்டு அவன் போனான். அவன் ஒரு ஆப்ரேஷன் பண்ண திருநங்கை கிடையாது. இவங்கெல்லாம் என்னுடைய தங்கைங்கள். இவங்க எல்லாருமே என்னுடைய தங்கைங்கள். இவங்க எல்லாருமே எனக்கு ஒன்றுனா இவங்கெல்லாம் தான் வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்கிறவங்க இவங்க மட்டும்தான். வேற யாருமே எனக்கு கிடையவே கிடையாது. ஆனால் இவங்களை இப்போ நான் யூஸ் பண்ணிக்கலாம். அவன் வந்து நீ அனாத உனக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் என் தங்கச்சிங்களுக்கு நான் ஃபோன் போட்டு நான் கூப்பிட்டேன். இல்லைன்னா அவங்க வந்திருக்க போகிறது இல்லை. நான் வீட்டில் இருக்கிறேன்னா அவங்க பாட்டு வருவாங்க போவாங்க என்னை பார்ப்பாங்க. ஆனால் இவன் இந்த வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நானா ஃபோன் போட்டு தான் என் தங்கச்சிங்களெல்லாம் கூப்பிட்டு இவங்களெல்லாம் என் வீட்டாண்ட வந்து என்னை அடித்தான். அந்த அனிதான்ற ஒரு திருநங்கை கூட்டின்னு வந்து என்னை போட்டு என்னை அடிச்சு கூட ஒரு 4 ஆம்பளை பசங்க பையனுங்க. அவனுங்க இவனும் வந்து மெயில் ஐடென்டிஃபைல தான் இருப்பான். இவனும் ஒரு பையன் மாதிரி தான் இருப்பான். ஆனால் இவன் பார்த்தா திருநங்கை சொல்லவே மாட்டாங்க. எங்களை போல அவன் இருக்கவே மாட்டான். என்னை அடித்தான். நான் அதுக்கப்புறம் நான் எதுவும் கேட்கவே இல்லை. என்னை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் என் கழுத்தில் இருந்த 2 சவரம் செயினும் ஒரு 1/4 சவரம் கிண்ணி போட்டு தாலியும் அதை அறுத்துக்கிட்டு உடனே ஆட்டோவில் கிளம்பிட்டாங்க. இவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா தான் இவங்களும் நான் ஃபோன் பண்ணேன். இவங்கெல்லாம் வெளில இருந்தாலும் அன்றைக்கி வர முடியல. மறுநாள் வந்து அவங்க வீட்டாண்ட போய் அவங்க கேள்வி கேட்கும்போது அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் வீட்டாண்ட அடித்தாங்க கொண்டாங்க உதைச்சாங்கன்றதெல்லாம் பொய் கிடையாது. அதெல்லாம் யாருமே எதுவுமே செய்ய காணோம். இது பொய்யான ஒரு தகவல். இது அவங்க வீட்டாண்ட போய் இதை அடிச்சாங்க அதை அடிச்சாங்க இதை உதைச்சாங்கன்றதெல்லாம் சும்மா. அங்கே யாருமே இல்லவே இல்லை. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் இங்கே வீட்டாண்ட வந்ததுக்கு அப்புறமா நாங்கள் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபோன் போட்டால் அவங்க எடுக்கவே இல்லை. நாங்கள் வந்து நேற்று நைட்டுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அவங்க எடுக்கலை. அப்புறம் இன்னைக்கு காலையில் எடுக்கலை. இப்போ வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க. அவ்வளோதான். இவங்களுக்கு யாருக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. நான் என்ன தான் அவள் அடித்தா என் செயினை தான் அவள் எடுத்துன்னு போய்க்க. எனக்கு அவள் பதில் சொல்ல. என் தங்கச்சிக்கு எனக்காக வந்திருக்காங்க. வணக்கங்க. என் பேர் சஞ்சனா. நான் ஐநாவரத்தில் இருக்க திருநங்கை. இவங்க எல்லாருமே ஐநாவரத்தில் இருக்க திருநங்கைங்க தான். இவங்க வந்து பாதிக்கப்பட்ட திருநங்கை இவங்க தான். கோட்டி என்கிற ரோகிணி தேவி. இவங்களுக்கும் சேத்பட்டில் இருக்க முருகன் என்ற இன்னொரு திருநங்கைக்கும் சின்ன வயசுலேருந்தே பழக்கம் இருந்தது. அந்த பழக்கம் காரணமாக கோயில் திருவிழாவுக்கு 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த திருவிழாவில் இவங்க 2 பேருக்கு பேச்சுவார்த்தை ஏற்படுறப்ப சண்டே ஆகிருக்குது. அந்த சண்டே ஆகி ஃபோன் பண்ணி அந்த திருநங்கை பேர் முருகன்ற திருநங்கை ஃபோன் பண்ணி இவங்கள அனாவசியமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறாங்க. இவங்க வந்து திருநங்கைங்க கூட இப்போ வரதில்லை. ஒரு 5-6 மாதமாக வராது. அவங்க வீட்டோடு இருக்காங்க. அதனால என்ன நினச்சிட்டாங்க, யாரையும் இவங்களுக்கு சப்போர்ட் வரமாட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வீட்டான வந்து இந்த திருநங்கையை போட்டு அடிச்சு இவங்க கழுத்தில் அந்த 2 சவரம் செயின் இந்த தாலி போட்டு ஒரு 1/4 சவரம் 2/4 சவரத்தை அறுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. முந்தா நாள் வந்து இதை பண்ணிட்டாங்க. இவங்க என்ன பண்ணாங்க, வீட்டுக்கு பயந்துக்குன்னு வீட்டில் செயின் எங்கன்னு கேட்டவங்க நான் ஒரு திருநங்கைக்கு கல்யாணத்துக்கு போகிறேன் அதுக்காக கொடுத்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறுநாள் நேற்று கடை முடிச்சுட்டு போகிறப்போ அவங்க வீட்டில் கேட்டிருக்காங்க, எங்கம்மா போட்டுன்னு போன செயினை காணோம் அப்படின்னு. ஒரு திருநங்கை கிட்ட கொடுத்துக்கிறம்மான்னு சொல்லிட்டு இவன் அழுதுக்குன்னே எங்களுக்கு ஃபோன் பண்ணான். என்னான்னு கேட்டதுக்கு சேத்பட்டில் இருக்க திருநங்கைக்கும் எனக்கும் சண்டை ஆயிடுச்சு. வீட்டாண்ட வந்து உனக்கு யாரும் சப்போர்ட் வரமாட்டாங்க, உன்னை அடிச்சாலும் யாரும் கேட்க மாட்டாங்கன்னு என் கழுத்தில் இருக்கிற செயினெல்லாம் அறுத்துக்குன்னு அடிச்சு போட்டு போயிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஃபோன் பண்ணோம் அந்த திருநங்கைங்களுக்கு. யாரும் 2 ஆம்பளை பசங்க எடுத்து பேசுனதுக்கு யார் என்னான்னு கேட்டாங்க. முருகா இருந்தால் கொஞ்சம் ஃபோனை கொடுங்க அப்படின்னோம். முருகா இல்லை என்ன விஷயம் நாங்கள் இல்லை திருநங்கை ஒருத்தவங்களை போட்டு அடிச்சுட்டு வந்துட்டாங்க, அதை பற்றி கேட்கறதுக்காக காம்ப்ரமைசன் பேசலாம் வாங்கன்னு சொல்லிட்டு அந்த முருகா வர சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நாங்கள் கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் நின்றுருந்தோம். கேஎம்சி ஹாஸ்பிட்டலில் போய் நின்று ஃபோன் பண்ணால் அவங்க எடுக்கவே இல்லை. திருப்பி ஒரு 1/2 hour கழிச்சு ஃபோன் பண்ணி சேத்பட்டு உள்ளே வாங்க, அவங்களுக்கு வீடு தெரியும் பாருங்க, அவங்கள இட்டுன்னு வாங்க அப்படின்னாங்க. நாங்கள் இவங்களெல்லாம் இட்டுன்னு திருநங்கைங்க எல்லாருமே சேர்ந்துங்கன்னு வெறும் திருநங்கை மட்டும் தான் நாங்கள் போனோம். எந்த ஆம்பளையும் எங்கள் கூட எந்த ஆம்பளை பசங்களும் வரவும் இல்லை. நாங்கள் போய் கேட்டதுக்கு அந்த முருகன்ற திருநங்கை வீட்டில் இல்லை. அவங்க அக்கா அவங்க சொந்தக்காரங்க அந்த வீட்டு வாசலில் இருக்கவங்க இவங்க தான் இருந்தாங்க. நாங்கள் திருப்பி ஃபோன் பண்ணோம், உங்கள் வீட்டாண்ட தான் இருக்கோம் நீங்கள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அதோ வரேன்னு சொல்லிட்டு ஆம்பளை பசங்களை அமுச்சு விட்டு திருப்பி எங்களை போட்டு அடிச்சு பாருங்க கம்பளெல்லாம் ஒடிச்சு எல்லாரையும் போட்டு அவ்வளோ அடி அடிச்சு அமகலம் பண்ணி நாங்கள் அங்கே வந்து அவங்க வீட்டாண்ட எங்களை எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோ பிடிச்சி நாங்கள் வந்து வந்துட்டு இங்கே வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இந்த கம்ப்ளைண்ட்டுக்கு கேட்டு ஐநாவரம் கேட்டு காவல் நிலையத்தில் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இந்த புகாரில் அவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்டதுக்கு உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு கூப்பிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க. நாங்கள் அடித்ததாகவும் நாங்கள் செயின் நடத்ததாகவும்
நாங்கள் பணத்தை எடுத்துன்னு வந்ததாகவும் பண்ண தப்பு எல்லாமே அவங்க பண்ணிட்டு அப்படியே அந்த பழியை தூக்கி எங்கள் மேலே போட்டிருக்காங்க. இதுக்கு என்ன எதுன்னு நீங்கள் தான் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இந்த முருகன் சொல்றாங்க அவங்க திருநங்கையா இல்ல ஜென்ஸான்னு எங்களுக்கே குழப்பமா இருக்குது. ஆனா அவங்க வந்து சர்ஜரி எல்லாம் பண்ணல. அவங்க வந்து மேல் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. மேல் ட்ரெஸ்ல தான் இருப்பாங்க. இவங்க கையில வந்து வாக்குவாதத்தின் பேர்ல வந்து அவங்க வீட்டாண்ட அன்டைம்ல 12:30 மணி ராத்திரியில போயிட்டு அவங்க வீட்டாண்ட போயிட்டு இவளை அடிச்சு இந்த செயினை வந்து ஸ்நாச்சிங் பண்ணிட்டு ஆபாசமான வார்த்தைகளை பேசிட்டு அவங்க கூட 6-7 ஜென்ஸுங்க வந்திருந்தாங்க. அவங்க வந்து அவங்களும் அதே மாதிரி ப்ராப்ளத்தை பண்ணிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா நாங்க போகும்போது மணி வந்து 7 மணிக்கு தான் நாங்க போனோம். நாங்க அன்டைம்லாம் நாங்க யாரும் போய் என்ன விஷயம் ஏது விஷயம் பேசுறதுக்கு தான் போனதுக்கு அவங்க தான் வன்முறையில ஈடுபட்டாங்க. அவங்க தான் அராஜகமா பண்ணாங்க. அவங்க தான் ஆபாச வார்த்தைகளா பேசினாங்க.